அதாவது ரூல்ஸை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சட்டத்திட்டத்துக்கு யாரும் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. அதுக்கும் மென்டல் ஹெல்த்துக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறீங்க. இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டின்னு ஒன்று சொல்லுவோம். ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டர் கிளஸ்டர் ஏபிசியில் பியில் வரக்கூடியது. ஆன்டி சோஷியல், பார்டர்லைன், ஹிஸ்டரியானிக், நார்சிஸ்டிக்னு. அதில் ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டருங்கிறது என்னென்னா, அந்த பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா, நம்பர் 1 ரூல்ஸ் ஒபே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ரெஸ்பெக்ட், அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டோ அவங்களுக்குரிய ரைட்ஸோ கொடுக்க மாட்டாங்க. மொதல் ஆறு வந்து ரூல்ஸு, ரெண்டாவது ஆள் வந்து ரைட்ஸு, மூணாவது ஆறு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த ரெஸ்பான்சிபிளும் எடுத்துக்கிற மாட்டாங்க. தனக்கு எந்த பொறுப்பு வந்தாலும் அவங்க எடுத்துக்கிற மாட்டாங்க. நாலாவது எடுத்துக்கிட்டா மனிப்புலேட்டிவ் பிஹேவியர் இருக்கும். நீங்கள் மனிப்புலேட்டிவ் பிஹேவியர்னால் இப்போ ரீசெண்டாக விடாமுயற்சி மாதிரி படம் பார்த்துருப்பீங்கள்ல. அடுத்தவனை கோவப்படுத்தி அவனை டென்ஷனாக வச்சு கேஸ் லைட்டிங்னு பேர். அவன் ஏதாவது பண்ணிட்டான்னா அவனை ப்ளேம் பண்ணுற பார்த்தில கோவப்பட்டான் அப்படின்னு. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது குற்ற உணர்ச்சி கொடுக்கறது, கில்ட் ஃபீலிங் கொடுக்கறது, கில்ட் ட்ராப்புன்னு பேர் இது. அது மாதிரி ஹாஸ்டல் டுவர்ட்ஸ் அதர்ஸ், மற்றவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிமையாகவே பார்ப்பாங்க. அவங்ககிட்ட யாரும் க்ளோஸ்டாக அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க. ரூல்ஸ்னால் நம்ம நோ பார்க்கிங்னா வேணும்னே அப்போ தான் போய் அங்கே வண்டியை போடுவாங்க. ரெட் லைட்டு வந்துச்சுன்னா அங்கே வண்டியை எடுப்பாங்க. கிரீசிங் வரலாம் பரவாயில்ல, அப்போ தான் ரூல்ஸை பிரேக் பண்ணுவாங்க. அடுத்தவங்க ரைட்ஸ்னால் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல, இப்போ ரோட்டில் போகிறோம், ஆப்போசிட்டில் ஒரு பக்கம் வண்டி வருது, நம்ம ஒரு பக்கம் போகிறோம்னா அந்த ஆப்போசிட் ட்ராக்கே அவங்க ஆக்குபை பண்ணுவாங்க, விடமாட்டாங்க. அது அவங்களோட ரைட்ஸ், அவங்க வழியை கொடுக்கணுன்ற எண்ணமே இருக்காது. இது மாதிரி சின்ன சின்ன இதில் பேசுகிறதுல, அன்றாட பிஹேவியரில் எல்லாத்துலேயுமே அந்த இது பார்ப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. 5 விஷயம். ஒன்று வந்து ரூல்ஸு ஒபே பண்ண மாட்டாங்க. அடுத்த ஆளுக்கு வந்து ரைட்ஸை கொடுக்க மாட்டாங்க. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிற மாட்டாங்க. ஹாஸ்டைல் பிஹேவியர்னு சொன்னேன்ல, அடுத்தவங்களை வந்து எதிரியாக பார்ப்பாங்க. 5வது பாயிண்ட் வந்து மனிப்புலேட்டிவ் பிஹேவியர். இந்த 5 இது இருந்துச்சுன்னா அவங்க ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டர். அவங்களுக்கும் இந்த மென்டல் ஹெல்த்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.